துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அங்கிருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார். இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல, அதாவது வாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால ஈவன் மாணவர்கள், இளம் வயதினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், இல்லை படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ சிரத்தியாக இல்லாதவங்க, இப்போ தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது, வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை, நமக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல, அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு கிரகம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகத்தினாலையும் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, அரசியல்வாதிகள், லீகல் கான்ட்ராக்ட்ஸ், கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறன்னு நினைக்கிறவங்க, டெண்டர் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள். அதே சமயத்தில் ஃபாதர் வழியில், தகப்பனார், தாத்தா வழியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் இருக்கு.